அதாவது அதிகமானுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஏன் அதனால தான் வீடியோ போட ஏன் லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதனால் வந்து அதுக்கான பதிவு இது. கண்டிப்பாக பார்க்கணும் அதை. அது சரி அவர் காட்டலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதிகமான காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்போ கேட்டாங்க? அதாவது இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அது எங்கேயும் வரல, வீட்டில் தான் இருக்கும். அது ஒரு விஷயம். இது எதுக்கான பதிவுன்னா இது ஒரு பதிவு, அது வீடியோ கிடையாது. இப்போ துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, அது ஒரு பதிவும் இருக்குது. ஏன்னா வீடியோ வரலன்னு கேட்பாங்க. பதிவு, சம்பவம், துயரம் எல்லாமே இருக்குது. காமெடி மட்டும் இருக்குது. அது மாதிரி ஏன்னா இது வந்து துக்க செய்திக்கான ஒரு வீடியோ. இப்போ வாழ்க்கையில் சில அடிகள் விழதா செய்யுது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அது வருஷத்துல சில அடிகள் விழதா செய்யும் அப்படின்றத நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும். யாரை பார்த்தோன்னா அதிகமான பதுதான். ஏன்னா வருஷம் அவனுக்கு அடிப்படும். எப்படிதான் அடிப்படுறதுன்னு தெரியாது. அதுவும் அந்த காலில் தான் அடிப்படும். கரெக்டாக காலில் தான் அடிப்படுது. அது மாதிரி வந்து அதில் நாங்கள் சிரிச்சின்னு சொல்கிறோம். ஆனால் ஏன்னா ஒரு பொருள் இருக்குன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மூவ் பண்ணுறவங்க பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் துக்கமாகவும் இருக்கும். ஏன் சந்தோஷம் வருங்க? ஏன்னா அந்த கால் வச்சு நம்மள எட்டு வச்சுக்கா உங்களை திட்டுவான். வாயில தான் திட்டுவான். நீங்க திரும்பினதுக்கு அப்புறம் எட்டு ஆக்ஷன்ல பண்ணுவான். அப்படியா? அவருக்கு ஆகலாம். மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் வந்து ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சந்தோஷம் வந்து துக்கத்துல அடங்குறது தானே. துக்கமும் இருக்கு. எங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கு, உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கு. தானே சொல்றீங்கப்பா. துக்கத்திலே ரெண்டு இருக்குடா. அவனுக்கு அடிபட்டுச்சுன்ற ஒரு துக்கம் நமக்கு, இவங்களுக்கு வீடியோ வரலையேன்னு ஒரு துக்கம் இருக்கு. வீடியோ வந்தாதான் அவங்களுக்கு துக்கம், வீடியோ வரலாம். ஏதோ நாங்கள் காமெடியாக பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே இப்போ உள்ள அவனை பார்த்துட்டு நாங்கள் அழுதுருவோம். அது ஒரு விஷயம் பாங்க. அதனாலும் என்ன சம்பவம்ட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆச்சு, என்ன நடந்தது, என்னவா இருக்கும் அப்படின்றது. இப்போ எதுக்காக இந்த என்ன நடந்தது என்னவா இருக்கும்னு சொல்றோம்னா தமிழ்ல என்ன போறதுன்னு தெரியல. அதுக்காக பேசுறோம். பார்க்க போலாம். நிறைய வீடியோ கடா சிரிக்கூடாது. நான் வரேன் மக்களே. என்னடாச்சுன்னா ஒரு நான் சொன்ன அந்த சோக செய்தி என்னடா எகிரின்னு வந்துருக்கீங்களா? இதுல நடக்கவே முடியல. பெட் அந்த மாதிரி மறுபடியும் வச்சு அனுப்பிச்சிருங்க போல. காலுக்கு என்னாச்சா? கேட்டது பத்தியா? நான் சொன்னேனே என்னன்னு கேட்டீங்களே. பார்த்தீங்களா ஆக்சிடென்ட்டு? ஏய் எங்கே கீழே ஒன்று தேய்ச்சிக்கிறேன் ஆக்சிடென்ட்ரா. அது என்ன மாதிரி எப்படிப்பட்ட சம்பவம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட சம்பவம்? அதான் அவனே சொல்கிறேன். அதான் நீங்கள் அந்த சம்பவத்துக்கு கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏந்தேன், பால் பாக்கெட்டு ரஸ்க்கு வாங்கிறதுக்கு பாக்கெட்டில் 50 ரூபா போட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட காப்பி போடு அப்படின்னு சொன்னேன். ஏய் பாலில் போய் வாங்கினோம் அப்படின்ச்சு. சரி 50 ரூபா எடுத்துக்கின்னு பால் பாக்கெட்டு ரஸ்க்கு வாங்கிறதுக்கு வந்தேன். கடைக்கு வராமல் நேராக மணியண்ணா வீட்டுக்கு போனேன். அங்கே போனால் அவர் இல்லை. அவருக்கு ஃபோன் பண்ணா அங்கே டீ கடை இருக்கிறான், அப்படியே வந்துரு. நான் சைக்கிளில் வந்துக்கிறேண்ணா. பரவாயில்ல சைக்கிள் ஓட்டினே வா அப்படின்னாரு. ஏன்னா பைக் இல்லை, சைக்கிள் ஓட்டின்னு போனேன். நல்லா சைக்கிள் அன்றைக்கி தான் சைக்கிளே மெரிச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிளில் மெரிச்சின்னு போயிட்டு டீ வேணா கேட்டாங்க. வேணாம் நான் வீட்டுக்கு போய் குடிப்போம் அப்படின்ட்டு டீலாம் வேணாம் சொல்லிட்டு வந்தேன். வரும்போது இந்த சைக்கிள் ஓட்டின அந்த டோ பண்ணிப்பாங்கல்ல கை பிடிச்சிக்கினே அந்தமாரி வரேன். பின்னாடி ஒரு காருக்காரன் வேகமாக வந்துனுக்கிறான். ஹார்ன் வச்சுக்கிறேன். நான் நடுவில் இங்கே பஸ் நிற்கிது, இங்கே வண்டிங்க போகுது. நடு டிவைடரில் நிற்கிறேன். நான் முன்னாடி போய் நின்ட்டேன். கிராஸ் பண்ணுறதுக்கு நடுவில் நிற்கிறேன். இவன் இந்த ரோடு தானே போனான், நடுவில் வந்து நின்ட்டு இஷ்டான். என்ன தான் சைக்கிள் எடுத்து நிறுத்திட்டு நான் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து இஷ்டான்ட்டு இறங்கி போய் என்னடான்னு கேட்கறதுக்கு போனால் வண்டி எடுத்துட்டான். டோர் ஓப்பன் பண்ண பாருங்க. டோர் ஓப்பன் பண்ணும்போது கை மாட்டிச்சு, டோரில் மாட்டிச்சு. வேகமாக எடுத்துட்டு வானா திறந்து இழுத்துன்னு போயிட்டான். நீங்க வந்து அப்படி போயிட்டீங்க போல. நான் வந்து தூங்கி இருந்தேனாப்பா. காலைல வந்து ஆயா வந்து அழுதுனுக்குறாங்க.
போன்ட்டு அழுதுந்தாங்க. நான் என் அக்கா வந்து வெற்றி யாரும் அழுது சொல்லி கேட்குறா அப்படின்னு சொல்லிச்சு என் அக்கா. நான் எழுந்து வெளியே வந்து பார்த்தா நான் வந்து சவுண்டே கேட்கலன்னு சொன்ன அதுக்கிட்ட. ஏய் இல்லைடா அழுதுந்தாங்க போய் பாடுறா அப்படின்னுச்சு. அப்புறம் போய் அதுலேயும் பார்த்தா அழுதுந்தாங்க. வெற்றியே அதிகமானுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. நான் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வெளியே எல்லோரும் இருந்தாங்க சொல்லிட்டு வெளியே வந்தேன். பதட்டமாக வெளியே வந்துட்டு பார்த்துக்கிறேன். கோபி ஃபோன் பண்ணேன். அவர் வந்து வந்துடுறேன்டா அது ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாரு. அப்புறம் இவன் ஆப்போசிட்டில் பைக்கில் போகிறான். கை காமிச்சிட்டு போயிட்டான் இவன். வெற்றியா அவனை அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம சைக்கிள் என்னாச்சு நீ போய் பார்த்துட்டு வந்துரு. அது கிடையாது. இது பாருங்க இப்போ லைட் ஆஃப் பண்ணிடலாம். நைட் லேம்ப். இப்போ இது நம்ம எதுக்கு மற்றவங்களெல்லாம் வேலை வாங்கிக்கணும், எல்லாரும் கூப்பிட்டு முடியல அந்த டைம்ல. என்ன மனுஷன் சரியா? இது எதுக்கு? அது நமக்கு டைனிங் டேபிளா இப்படி வச்சு இதில் வச்சா இது ஊற்றிக்கலாம். இது பெட்டில் அதனால டேபிள் இங்கே சாப்பாடு வச்சுக்கலாம், இங்கே தண்ணி வச்சுக்கலாம், இங்கே பொரியல் வச்சுக்கலாம். எல்லாம் வருஷம் நமக்கு கால் காவும் சொல்லி போன வாரம் வந்து ரைட்டு கால் அடிபட்டுது. போன வருஷம் பொங்கலுக்கு ஃபுட்பால் விளையாடிய அப்போ ஃபுல்லாக எனக்கு லெஃப்ட் கால் தான் சப்போர்ட்டாக இருந்தான். இப்போ இந்த வருஷம் வந்து லெஃப்ட் காலுக்கு அடிபட்டுச்சு, அதுக்கு சப்போர்ட்டாக ரைட் கால் தான் இருக்கிறான். ஏன்னா இவன் தான் ஃபுல்லாக இப்போ தாங்குறான். இப்போ வெற்றியா 10 வருஷம் 2 கால் அடிபட்ட உங்களுக்கு மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கக்குச்சாடா? இன்னொன்று தெரியுமா? வருஷம் உனக்கு எவன் ஆகிடும். இவன் அடிபட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. இவன் போகிறதோட ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வரக்கூட பின்னாடி நான் வருவேன். எனக்கு தான் இருக்குது என்னன்னா நான் அவனுக்கு எதுவுமே ஆகலை. இவங்க அப்படி கேட்பாங்க என்கிட்ட வந்து அவனுக்கு தானே விளாட்றான், அவனுக்கு எதனா ஆகுதா, எதுக்கு தான் நீ ஆடுறியோ உனக்கு எங்கன்னா ஆட தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு இவன்கிட்ட கேட்பாங்க என்ன உனக்கு எதாவது ஆகலை அடி அடி. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சரி உனக்கு அடிப்படுது. சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நான் சொல்லலையே, யாருக்கிட்டையுமே சொல்ல. அப்படின்னே கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஏன் 2 நாளாக காலேஜ் வரலன்னு கேட்டதுக்கப்புறம் சும்மா தான் வரல அப்படி இப்படின்னு. நான் ஷூட்டுக்கிட்டு போறியா ஷார்ட் ஃபிலிமு? அதெல்லாம் இல்லை சும்மா தான் அப்படின்னு. சும்மா வேணா லீவ் போடுவானா நான் போடுவேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிட்டு கேட்டுனே இருந்தானுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன் இதுமாரி அடிபட்டுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் வரிசையாக கேட்டாங்க, ஒருத்தராக ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் ஆச்சு சரி பார்த்துக்கோ, நம்ம வருஷம் அந்த காமெடி போடுவோம்ல, எப்போ இதோட ஒரு அடுத்த வருஷம் வருவேன் அப்படின்னு. டேய் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அந்த முக்கியமான ஃப்ரெண்டு யாரு? இல்லை எது முக்கியமான ஃப்ரெண்டு அவனுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது நான் முக்கியமான ஃப்ரெண்டு இவருக்கு தெரியுது. என்னண்ணா என்ன யார்கிட்டயுமே சொல்லலாம் நான். அதான் அந்த பொண்ணு யாருன்னு யார்கிட்டயும் சொல்லதான். அதான் சொல்றேன்னா ஃபீல் பண்ண சல்லுச்சா துயரம் தான் டெய்லி சோக ஸ்டேட்டஸ் நான் தான் பாக்குறேன். நான் ஸ்டேட்டஸே போட மாட்டேன் நானு. நம்பரா நீ இல்ல இவன் இவன் இல்ல அதுதான் சோக ஸ்டேட்டஸ் இல்ல. ஓ நம்பர் தான் குத்து வச்சுக்கிறியா? என்கிட்டே நம்பர் கொடுக்கல. அதான் எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குன்னா இவன் அடிபட்டது அடுத்த நாள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அதான் பைக் இருக்குது எத்தனை அப்படி சொல்லியா? ஐயோ இவனுக்கு வேற அடிபட்டுச்சு எப்பறம் இவனை விட்டு போறது அப்படி சொல்ல வந்தியோ நான் நினைச்சேன். அப்படி சொல்லலாம். அப்படி இல்ல இங்க இருந்து எப்படி போறது டிரான்ஸ்போர்ட் எப்படி பார்த்தா இவன் பைக் இருக்கு. யார் சாமி இவன் எங்க இருந்து வந்திருக்கான்? இப்போ வந்து நான் தான் வந்து கண்ணன், இவர் அதிகமான். ஆக்சிடென்ட் நெக்ஸ்ட் டே ட்ரிங் 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 2 நிமிஷம் யோசிப்பேன். டைம் ஆகுது 4 மணி ஆகுது, 4 மணி டீ சாப்பிட்டா கூட இந்த மாதிரி இருக்குமே டீ சாப்பிட கூட மாட்டார், வேற எதுக்காக தான் இருக்கும். சரி எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லுங்கண்ணா. என்னப்பா எப்படிப்பா இருக்குது காலைல? பரவாயில்லண்ணா, இப்போ தான் ஆயின்மெண்ட்லாம் வச்சுருக்கிறேன், 10 இருக்கிறேன். சரி டேப்லெட் போட்டியா? போட்டேண்ணா. வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் இருக்க சொன்னாங்கண்ணா. சரி வாட்டி சாப்பிட போலாம். நீ போயிட்டியா? நான் உன் நாய் வந்து சைக்கிள் எடுக்க சொன்னாங்கல்ல, நான் சைக்கிள் எடுக்க போனேன். என்னப்பா இப்பதான் 10 இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதப்பா இப்பதான் வந்து அடிபட்டு பரவாயில்லையா? லிங்கா படத்துல பாறைகள் கீழே ஊத்துனா 1 வருஷம் இப்பதான் அடிபட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சார்.
A few minutes later. Hey, அதுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன அடிதான், நான் வேலைக்கு போறேன். பரவாயில்ல, நான் ரோட்ல போறவர ஆக்ஷன் ஆயிடுச்சு தெரிஞ்சிட்டு அவருக்கு. அல்ல இதுவே வீடியோ எடுத்து போட்டுருவீங்களா? திட்டவும் புள்ள எப்படி ஒருத்த அடிபட்டு பார்த்துட்டு இருக்கிறா, அதே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கீங்களா? அப்படிதான் தோது இருக்கு. சார் என்ன பண்றீங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கம்பா. ஆனா மழை டைம்ல வந்ததே வந்து கொஞ்சம் லக்குன்னு நினைச்சுக்கணும். வெயில் டைம்ல வந்ததுன்னா அவ்வளவுதான், எரியும் பயங்கரமா, அனல் அடிக்கும், எரியும். சீக்கிரம் ஆறு. இது வந்து வெயில் அடிச்சாலும் வந்து நமக்கு வெயில் தெரியாது, மழை அடிச்சாலும் நமக்கு வந்து மழை தெரியாது. வீட்டுக்குள்ள இருக்கும். ஜோக் இல்ல இல்லையா? அது கூட இல்லை. நான் லோகேஷ் பயங்கரமா பாருங்க, அன்னைக்கு முன்னாடி நாள் பேசியிருந்தானே, நான் அதிகமானே உனக்கு இந்த வருஷம் எதுவுமே ஆகல அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா சொன்னான். அவன் கேளுங்களா கூப்பிட்டு. லோகேஷா, என்னடா மணியன் நீங்க அதிகமாக பேசியிருந்தீங்கல்ல, எல்லாருமே எல்லாருமே பேசுனீங்க சொல்ல. நரிமண இந்த வருஷம் உனக்கு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினியாமே? ஆமாமா, இந்த வருஷம் ஏதோ பண்ணல படிச்ச அப்படியா? அடிக்கு அசிங்கமா இப்ப வீட்டுல இருக்கிறேன்னு பாக்குற லோகேஷா. இப்போ நான் வந்து நான் இப்ப அதை கேட்டுதான் உன்னை ஆக்ஷன் வச்சேன். அவன் கார் இது புடிச்சிட்டு தேய்ச்சி சாவர நிலைமைக்கு போன நானடா பண்ணுவேன். அப்படி எப்படி கேக்குறேன்? அதிகமான அவனுக்கு இந்த வருஷம் எதுவுமே ஆகல அப்படின்னா மறுநாள் காலையிலே ஆயிடுச்சு. நல்ல வயதாடா அவருக்கு. என்ன வன்மம் இன்னொரு நாள் எங்க ஆயா தூங்கின்னு இருக்கிற கிட்ட வந்து இங்க நின்று இப்படி வந்து பாத்துக்கிறான். என்னாயா இந்தாப்பா தாத்தா வேர்க்கல்ல உரிச்சு குத்துது சாப்பிட்றேன். மதிய தூங்கினுக்கிறேன். எந்த மாதிரிலாம் நீ அனுபவிச்சிருக்கியா? அவன் வந்து அதான் சொல்றேனே, இது மாரி எவ்வளோ அடிப்பட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் மரம் ஏற தெரியாம ஏறி இப்படி வச்சுக்கலாம் கையை. அப்ப கையை வச்சுக்கலாம், இங்க முட்டி வச்சுக்கலாம். நீ ஏதோ ஒரு வாட்டி கீழ்ச்சிங்களா வயிற்று கிஷ்டானா? வயிற்று கிஷ்டா இந்த கிஷ்டா கத்திர கிஷ்டியா? அது சின்ன வயசுல இந்த டாக்டர் விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் செட்லாம் எடுத்துன்னு போய் இது பண்ற ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவனுக்கு இந்த வீட்டுல தான் நான் அங்க பத்துனுக்குறா ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறேன். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இது ஷேவ் பண்றது ஒரு பிளேடு வச்சிருந்தேன். கையில குச்சி தான் வச்சிருந்தேன். குச்சி வச்சிருந்தா ரியலிஸ்டிக்கா இருக்காது. எங்க அப்பா ஷேவ் பண்ற பிளேட்ல இருந்து அந்த பிளேடு தூக்கிட்டு வந்துட்டேன். ஒன்னா வாதரா அப்படின்ட்டு அடி போட்ட பாருங்க, ஒரே போட போடி. அது போட்டது பரவாயில்ல, அடி சொல்றதா 10 ரூபா. இவன் மறுநாள் வந்து எங்கடா 10 ரூபா கொடுக்குறேன். நீங்க இந்த வீடியோ பாக்குற டைம்ல எனக்கு கால் சரியாயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா எடிட்டர் மேல அவ்வளவு நம்பி இந்த வருங்க இப்படிதான் ஏந்துப்பேன். அன்னைக்கு அந்த தானே ஏந்தி போயினுக்கிறேன். ஏய் நொண்டி சீக்கிரம் போடா அப்படின்னா இது ஒன்று இருக்கும், இது தானே ஏந்த வரணும். இங்க ஒரு இது வச்சுன்னு இப்படி ஏந்துப்பேன். துக்கமான விஷயம் வந்து நடந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சொல்லுங்க? அவருக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு அதிகமாக கமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக கேட்டு நிறைய பெண்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீவே மூடு இருக்கிறத மட்டும் பேசிட்டு போ. இருக்கிறது மட்டும் நான் பேசிக்கிறேன், வேற எதுவும் தேவையில்லைன்றான். அப்படி நீ பேசு, நான் போறேன். சரி, இத்துடன் இந்த vlog நிறைவு செய்யப்படுகிறது. மீண்டும் அடுத்த vlog சொல்லுங்க, சந்திக்கிறோம். போயிட்டு வரோம். எங்க போறா? டீ குடிச்சு போலவா?